Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 example number 7.18 that is last example க்கு வந்தாச்சு. Very important 5 marks and prove that the ellipse ன்னு சொல்லிட்டு ஒரு curve கொடுத்திருக்காங்க and hyperbola equation கொடுத்துட்டு intersect orthogonally. So orthogonally அப்படின்னா m1 into m2 minus 1 prove பண்ணிட்டோம்னா சம்ம முடிஞ்சிரும். பட் அதுக்கு முன்னாடி step by step போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து எலிமினேஷன் மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ இது சேம் சைன் அப்படின்றனால 6y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 minus 4 வந்துடும். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/6. 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண பிறகு y ஸ்கொயரோட வேல்யூ 2/3 கிடைக்குது. இப்போ சப்ஸ்டியூட் y ஸ்கொயர் இன் 1 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டூ y ஸ்கொயர் பதிலாக 2/3 ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 8/3 ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 8/3 அந்த பக்கமாக மைனஸ் ஆகிடும். எல்சிஎம் பண்ண பிறகு எல்சிஎம் பண்ணி மைனஸ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/3. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ y ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருக்கு. இது நம்ம அட் லாஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 4y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 4 2s are 8y இன்டூ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy/dx இஸ் ஈக்குவல் டு 8 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடுது. இதில் dy/dxை கார்னர் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் 2x அப்படி போகிறப்போ மைனஸ் 2x மல்டிப்ளைல இருக்கிற 8y அந்த பக்கமாக டிவைடில் 8yல போயிடுது. ஸோ m1 இஸ் ஈக்குவல் டு இது 2 4s are 8ன்னு கேன்சல் பண்ண பிறகு x/4y அப்படின்னு கிடைக்கிது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 2 2s are 4y வையை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dy/dx இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதில் dy/dxை கார்னர் பண்ணுறோம். அப்போது ப்ளஸ் 2x அப்படி போகிறப்போ மைனஸ் 2x மல்டிப்ளையில் இருக்கிற மைனஸ் 4y அந்த பக்கமாக டிவைடட் பை மைனஸ் 4yயாக போயிடுது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண பிறகு m2ஓட வேல்யூ x/2y அப்படின்னு கிடச்சிருது. இப்போ நம்ம ஃபைனலாக ஆர்த்தோகோனலுக்கு வந்துட்டோம். இப்போ m1 இன்டூ m2 பண்ண போகிறோம். ஸோ m1ஓட வேல்யூ மைனஸ் x/4y இன்டூ x/2y. இப்போ இது நம்ம மல்டிப்ளை பண்ண பிறகு x²/8y² அப்படின்னு கிடைக்கிது. இப்போது நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ y ஸ்கொயர் வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 16/3 பை 8 இன்டூ 2/3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 16/3 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 1ன்னு கிடச்சிருது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் மைனஸ் 1ன்னு ப்ரூவ் பண்ணதால் த கர்வ் கட்ஸ் ஆர்த்தோகோனலி. எக்ஸாம்பிளில் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் ஒரு சிலருக்காக. ஸோ நான் வந்து எலிமினேஷன் மெத்தடை என்னுடைய ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். யாருக்கு எந்த மெத்தடு புரிஞ்சிருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட இந்த சம்மோட நான் எக்ஸசைஸ் 7.2 கம்ப்ளீட்டட் வித் எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே லைனாக வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிட்டேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.